ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 139 17 18. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆலோசனைகள் நமக்கு எத்தனை அருமையானவைகள். ஆகவே கர்த்தருடைய ஆலோசனை மிக 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 நமக்கு முக்கியம். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஏனென்று சொன்னால் அவர் ஆலோசனை கர்த்தர். அவர்தான் ஆலோசனைக்கு ஊற்றும் காரணராக இருக்கிறார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 16:7 வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அவைகளை என்ன போமானால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். ஆகவே தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆலோசனைகளை நாம் கேட்டு நடக்க வேண்டும். தேவ ஆலோசனைகள் நாம் அல்ல தட்டக்கூடாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகள் மிக மிக நம்ம வாழ்க்கைக்கு அவசியமானது. இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய ஆலோசனைகள் அல்ல தட்டி விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை எல்லா இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள், சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆலோசனைக்காரர்கள் எழும்ப இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். நீங்க போகிற சபைகளில் உங்க ஊழியருடைய ஆலோசனையை கேட்டு நீங்க நடக்கும்போது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். இன்னைக்கு ஆலோசனை கேட்டு ஜனங்கள் எங்கெங்கோ ஓடுகிறார்கள். ஆனால் சரியான ஆலோசனை கிடைக்கவில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் கிடைக்கிறது அவர் ஆலோசனை கர்த்தர். உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். அப்போ கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது நமக்கு காரியங்கள் வாய்க்கும். இன்றைக்கி பார்க்கிற நிறைய பேர் அகிதோபேலின் ஆலோசனைகளை கேட்கிறார்கள். அந்த நாட்களில் பார்க்கும்போது அகிதோபேலின் ஆலோசனைகள் தெய்வ வாக்கு போல இருந்துச்சான். இவன் தவறாய் தாவீதுடைய பிள்ளையை நடத்தினதுனால இப்போ தவறான ஆலோசனை கொடுத்து தாவீதுக்கு விரோதமாக எழும்ப பண்ண தாவீதுடைய பிள்ளையே அகிதோபேலின் ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டு விட்டார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது, உலகம் சொல்கிறது, ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறாங்க. கடைசியில் முடிவு தோல்விகளை சந்திக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது கர்த்தருடைய ஆலோசனை. அவரிடத்துல போய் கேளுங்க, ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க, எங்கே செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிஸ்னஸ் செய்யட்டுமா வேணாமா, நான் போகிற இடம் உங்களுக்கு பிரியம் இல்லையா, எனக்கு ஆலோசனை கொடுக்குற கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். அழகாய் வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் எங்கே ஆலோசனை கிடைக்கும் என்று இங்கு சுற்றி திரிகிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு ஆலோசனை தேவ சமூகத்தில் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியின் இடைப்படுவார். நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவதற்கு நம் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். ஆகவே தான் தாவீது சொல்ல, நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன்னு சொல்றார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆகவே எந்த ஆலோசனை கேட்டு இடறி போக வேண்டாம். தேவ ஆலோசனை கேட்டு நீங்கள் நடைபெறுகள்னு சொன்னால் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செபிப்போம். சர்வ வல்லமை இல்லைங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய ஆலோசனை விட்டு விலகி போனதுனால்தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து தோல்விகளை துவண்டு போயிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பக்கம் திரும்பி கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை கேட்டு நடக்கிற எண்ணம் உண்டாக முடிய இந்த காலை வேளையில் செபிக்கிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனை விட்டு போனது நிமித்த தோல்விகளை சந்தித்து கொண்டு இருக்கலாம். மீண்டும் கர்த்தர் பக்கம் திரும்பி கர்த்தர் சொல்கிற ஆலோசனை கேட்டு நடக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க, நடத்துங்க. எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.